அண்ணாவுடைய பிறந்தநாள் விழா சென்னையில் நடக்குது. இதுவரை அவர் ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணார். கிட்டத்தட்ட 153 தொகுதிகளில் பயணம் செய்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் 153 தொகுதிகளில் பேசாத ஒரு பேச்சை சென்னை நடந்த அண்ணா பிறந்தநாள் கூட்டத்தில் வெடித்து கிளம்பிட்டார். அதில் 4-5 விஷயத்தை குறிப்பிடுறார். திரும்ப திரும்ப நீங்கள் ஏன் ஒன்றிணைய மறுக்கிறீர்கள் அப்படின்ற அழுத்தம் கட்சிக்குள், அப்புறம் அதிமுக நலம் சார்ந்த தொழிலதிபர்கள், நலம் விரும்பிகள் இவங்கெல்லாம் போய் அவருக்கு அழுத்தம் கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த செங்கோட்டையன் மனம் திறக்கிறார் அன்றைக்கி 5ஆம் தேதி செப்டம்பர் அன்றைக்கி கெடு விதித்த நாளிலிருந்து தினந்தோறும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கட்சி ரீதியாக கடும் நெருக்கடி. இந்த கெடு விதித்த நாள் நேற்றோடு நிறைவு பெறுகிறது. அதை வைத்து தான் எடப்பாடி பழனிசாமி இவ்வளோ வேகம் காட்டினாரா? ஆமாம், அந்த கெடு முடிந்த அன்றைக்கி தான் நாங்கள் கைக்கூலிகளை அடையாளம் காட்டி விட்டோம்ங்கிறாரு. கிட்டத்தட்ட செங்கோட்டையனை கைக்கூலி அந்த அளவுக்கு விமர்சித்திருக்கார். அது உண்மையிலே ஒரு பெரிய ஒரு நெருக்கடி ஏற்படுத்தும். ஆனால் அவர் மீண்டும் மீண்டும் சில விஷயம் தெளிவுபடுத்துகிறார். நீங்கள் ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது இந்த கட்சியை யார் வழிநடத்த வேண்டும் என்பது மக்கள் முடிவு செய்யட்டோம். ஓட்டு போட்டால் ஆட்சிக்கு வர போகிறோம். அதாவது கட்சி ஆட்சியில் இருக்கும்போது கவிழ்க்க பார்த்தது யார்? சரி, எதிர்கட்சியாக இருக்கும்போது என்னோட கட்சியுடைய தலைமை அலுவலகத்தில் உள்ளே புகுந்து ரவுடித்தனம் செய்தது யார்? இது ரெண்டுத்தையும் அவரால் ஏற்றுக்க முடியல.